Good morning, students. Today in geography, we are going to learn population, transport, communication and trade. Population, மக்கள் தொகை, transport, போக்குவரத்து, communication, தொலைத்தொடர்பு, trade, வியாபாரம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Introduction. The study of human population is one of the most important aspects in geography of any region. எந்த ஒரு கண்ட்ரியோட ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்டென்ட் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்டென்ட் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பரப்பளவில் பாப்புலேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். த ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். த ஹியூமன் பாப்புலேஷன் ஹேஸ் மெனி காம்பனன்ட்ஸாக. ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோ. நோ, இட் ஹேஸ் மெனி காம்பனன்ட்ஸாக. பட் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆர் இட்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பர், எவ்வளோ பேர் இருக்கும். கம்போசிஷன், எவ்வளோ கொள்ளல், கம்போசிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எந்தெந்த இடத்துல எவ்வளோ பரவி இருக்குது. அண்ட் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி. நம்பர், கம்போசிஷன், எந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்னா எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க. டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா குண்டு குண்டாக இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க, ஒரு சில இடத்துல கம்மியாக இருப்பாங்க. அதை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவோம். Therefore, it is essential to study these components. So, it is essential to study these one. ஒன்னொன்றுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். The study on these aspects also would reveal the workforce of the country. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப ஒரு கண்ட்ரியோட ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஒர்க் ஃபோர்ஸ்னால் என்ன, வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த காம்பனன்ட்ஸை பற்றி படிக்கிறப்ப. Population. The total number of population residing in a country at a specific period of time is called population of that country. Population அப்படின்னா total number of people residingனா இருக்கிறது, தங்கி இருக்கிறது. in a country, எவ்வளோ பேர் அந்த கண்ட்ரியில் தங்கி இருக்காங்க. at a specified period of time, எவ்வளோ வருஷம் வரைக்கும் இருக்காங்க. இஸ் கால் த பாப்புலேஷன். ஏன்னா ஒரு சில சிட்டியெல்லாம் வந்து ரொம்ப பேரும் புகழுமாக இருந்த சிட்டியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், சிவிலைசேஷன்ஸ்லாம் படிச்சிருக்கோம். இன்றைக்கி அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு, புரியுதா? ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது. த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி அட் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு பாப்புலேஷன் ஆஃப் தட் கண்ட்ரி. இந்தியா இஸ் அ செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. ரெண்டாவதாக இருக்கும் நம்ம, நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, உலகத்திலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குது. அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடுகளில் இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது, சைனாக்கு அப்புறமா. இந்தியா கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் லேண்ட் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. இந்தியாவோட லேண்ட் ஏரியா, நிலப்பரப்பு, வேர்ல்டில் இருக்க நிலப்பரப்பில் வேர்ல்டோடைய லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா 29% தான் இருக்குது. 71% என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. இந்த 29%ல் நம்ம இந்தியா எவ்வளோ இருக்குன்னா 2.4% இருக்குது இந்தியாவோட பரப்பளவு. பட் இஸ் அ ஹோம் ஆஃப் அபவுட் 17.5% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். ஆனால் நம்மளோட பாப்புலேஷன், உலக பாப்புலேஷனில் 29%ல் 2.4% தான் நம்மளுடைய லேண்ட் இருக்குது இந்தியாவோடது. பட் வேர்ல்டு பாப்புலேஷனில் நம்மளுடைய இது எவ்வளோ இருக்குது, 17.5%. லேண்டோடைய பரப்பளவு 2.4, பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, 17.5% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். இட் ஷோஸ் தட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஃபார் ஹையர் தேன் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் இட்ஸ் ஏரியா. ப்ரொப்போர்ஷன் ஈஸ்ட், இது ஈஸ்ட் அது ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 3.2 5.6 அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த லேண்டு ஏரியாவிலையும் பாப்புலேஷன்லையும் பார்க்குறப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார் ரொம்ப அதிகமான பாப்புலேஷன், ஃபார் ஹையர் தென், ஹையர்னு சொல்லுவோம், அதிகம்னு சொல்லுவோம், ஹையர்னு சொல்லுவோம். ஃபார் ஹையர் தென் அதிகமாக இருக்குது. thus a little more than 1 out of every 6 persons in the world is from India. அதாவது சாதாரணமாக லிட்டில் மோர் தென் சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா 1 out of every 6 persons, 6 பேரில் ஒருத்தர் கட்டாயம் யார், இந்தியன், ஃப்ரம் இந்தியா. சென்சஸ், பாப்புலேஷன், மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. பாப்புலேஷன் சென்சஸ்ன்னு சொல்லுவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் நெசசரி. பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அப்படின்னா டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், சேகரிக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை சேகரிக்கிறது. கம்பைலிங், கலெக்ட் பண்ணதை சேகரித்ததை தொகுக்கணும். அண்ட் தென் அனலைசிங், பகுப்பாய்வு, அதை பிரித்து என்னென்னன்ட்டுங்க.
ஆர் அதர்வைஸாக டெசிமினேட்டிங், அதை வந்து என்ன பண்ணுறது, பிரித்து வைக்கிறது. 10 வயசு 15 வயசுக்குள்ளே உள்ள பேர், 16 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே உள்ள பேர், 59க்கு மேலே இருக்கிறவங்க இவ்வளோ பேர், இத்தனை பேர் இந்த ஜாதியை சார்ந்தவங்க, இத்தனை பேர் இந்த மதத்தை சார்ந்தவங்க, இத்தனை பேர் வந்து படித்த இளைஞர்கள், இப்படின்றது நிறைய பாப்புலேஷன்லேருந்து என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். அவங்களுக்கு என்னென்ன அசர்ட் இருக்குது, சொந்த வீடு இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம அந்த பாப்புலேஷன்லேருந்து பிரிச்சிட முடியும். டிமோகிராஃபிக் எக்கனாமிக் டெசிமினேட்டிங் டிமோகிராஃபிக்கா, மக்கள் தொகையை நம்ம என்ன பண்ணிடலாம், இதே எடுக்க முடியும் இந்த மாதிரி சிஸ்டமில். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டேட்டா பர்டேனிங் நாட் ஒன்லி மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுன்றதில் எதையும் எடுத்துட முடியும், எக்கானமி பொருளாதாரத்தையும் சரி சோஷியல் டேட்டாவையும் எடுக்க முடியும் அட் எ ஸ்பெசிஃபிக் டைம், அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே. ஆஃப் ஆல் பர்சன்ஸ் இன் அ கண்ட்ரி ஆர் வெல் டிஃபைன்ட் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரி, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களுடைய கணக்கெடுப்பையும் எடுத்துட முடியும். இட் ஹேப்பன்ஸ் இன் அன் இன்டர்வல் ஆஃப் எவ்ரி 10 years. 8லேயே படிச்சிருப்பீங்க. 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கிறது அப்படின்றது நம்ம இந்தியாவில் லார்ட் மேயோ பீரியடில் கொண்டு வந்தாங்க 1872. அது வந்து ஜஸ்ட் வந்து அந்த கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்குறப்ப சும்மா கொஞ்சம் வந்து ஒரு சிங்க்ரோனஸாக ஒரு டெம்பரரிக்காக கொண்டு வந்தது தான். பட் லேட்டரான் பர்மனெண்ட்டாக கொண்டு வந்தது யாரோட பீரியட்னா லார்ட் ரிப்பன் பீரியடில் 1881 பர்மனெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. It happens in an interval of 10 years. The data collected through the census are used for administration. இந்த சென்சஸ்க்கு கலெக்ட் பண்ணுற டேட்டா அப்படின்றது சும்மா இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங், எங்கெல்லாம் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை வகுக்கிறது. பாலிசி மேக்கிங் ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட்டாக, மக்களுக்கு தேவையான பாலிசி மேக்கிங் கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ணுறது. அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் பை த கவர்மெண்ட்டாக, மக்களுக்கு தேவையான அந்த பாலிசிஸை இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு போய் அந்த பாலிசிஸ் சேர்றதா இல்லையான்றது அதெல்லாம் கணக்கெடுக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன் இந்தியா த ஃபஸ்ட் சென்சஸ் வாஸ் கேரிட் அவுட் இன் த இயர் 1872. முதல்ல எப்போ எடுத்தாங்க, 1872 லார்ட் மேயோ பீரியடில். But the first complete and synchronous census was conducted in 1881. ப்ராசஸாக சென்சஸ்ன்னு அப்படின்னு எடுத்தது 1881. அதுலேருந்து அப்படியே எவ்ரி 10 years என்ன பண்ணுறோம், சென்சஸ் எடுக்கிறோம். இப்போ லாஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்ததுன்னா 2011 எடுத்தது. அடுத்து எப்போ எடுக்க போகிறது அப்படின்னாக்கா வர இந்த வருஷம் 2021 சென்சஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்தது 15th சென்சஸ் நம்ம இந்தியாவில். இப்போ அடுத்தது எடுக்க போகிறது 16th சென்சஸ் எடுக்க போகிறோம் எவ்ரி 10 years. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றது எங்கெங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, மக்கள் தொகை அடர்த்தினா மக்கள் ஒரே இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. த டேர்ம் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபர்ஸ் டு த வே த பீப்புள் ஆர் ஸ்பேஸ்ட் ஓவர் த எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸில் மக்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ் குவைட் அன்ஈவன் பிகாஸ் ஆஃப் த வாஸ்ட் வேரியேஷன் இன் த அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றது ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்குமா, அதிகமாக இருக்குமான்னா இல்லை, எல்லா இடத்துலையும் கம்மியாக இருக்குமான்னா இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரே மீடியமாக இருக்குமான்னா இல்லை. நம்மளுடைய இருக்கிற ரிசோர்ஸஸை பொறுத்து என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ, அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ், பாப்புலேஷன் என்னவாகும், வேரியேஷன்ஸ் இருக்கும். பாப்புலேஷன் இஸ் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டட் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ். பாப்புலேஷன் அதிகமாக எங்கே இதுவாக இருக்கும், இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். குட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸாக, அடுத்து நல்ல விவசாயம் பண்ணுற நிலங்களில், பேரன் லேண்ட்ஸு இல்லை கம்மியாக விவசாயம் பண்ணுற நல்ல செழிப்பான மணல் இல்லாத இடத்துல, இருக்கிற இடத்துலலாம் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். நல்ல செழிப்பான ஏரியாலலாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஆன் த அதர் ஹேண்டுன்னு இன்னொரு கையில் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா த ஏரியா சச்சஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்றது பார்த்தோம். எங்கெங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கல்டிவேஷன் ஏரியா, நல்ல சாயில் இருக்கிற ஏரியா. இன்னொரு இதில் பார்த்தோம்னா ஹை மவுண்டெயின்ஸு, ஆரிட் லேண்ட்ஸு. ஹை மவுண்டெயின்ஸ், மலை அதிகமாக ஹைட் மவுண்டெயின்ஸ்லாம் அங்கெல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஆரிட் லேண்ட்ஸு, ட்ரை ரீஜியன்ஸு, ஆரிடு செமி ஆரிட்னு சொல்லுவோம். டெசர்டட் ரீஜியனு. திக்லி ஃபாரஸ்டட் ஏரியாஸா, அடர்ந்து மரங்கள் இருக்கிற ஃபாரஸ்டட் ஏரியாஸா. அண்ட் சம் ரிமோட் கார்னர்ஸ் ஆர் வெரி தின்லி பாப்புலேட்டடா, அதாவது மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிமோட் ஏரியா, ரொம்ப இன்டீரியர், அந்த மாதிரி இடத்துலலாம் பாப்புலேஷன் தின்லி பாப்புலேஷன்னா எல்லோரும் மெல்லிஸாக இருப்பாங்களா மேடம்னு கேட்கக்கூடாது. மக்கள் தொகை அடர்த்தி அங்கே கம்மியாக இருக்கும். மக்கள் வாழறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அண்ட் சம் ஏரியாஸ் ஆர் ஈவன் அன்இன்ஹாபிட்டட். ஒரு சில ஏரியாவில் மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான கிளைமேட் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரியான ரீஜனாக இருக்கலாம், மவுண்டனஸாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப ட்ரை ரீஜன், அங்கெல்லாம் வாழ முடியாத சுச்சுவேஷன் அந்த இடத்துல. தென் டெர்ரைனா நிலப்பரப்புன்னு பார்க்குறப்ப அதுக்கு முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெர்ரைன் நிலப்பரப்பு, கிளைமேட்டு, சாயில், வாட்டர் பாடிஸ், மினரல் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அர்பனைசேஷன் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் அவர் கண்ட்ரி. இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். எதெல்லாம் terrain நிலப்பரப்பு, climate, soil, water bodies, mineral resources, industries, transport and urbanization are the major factors which affect the distribution of population in our country. These are all the factors affecting the population in our country. Uttar Pradesh is the most populous state in the country with the population of 199.5 million. உத்தர் பிரதேஷ் தான் இந்தியாவிலே அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட், மாநிலம். எவ்வளோ இருக்காங்க, 199.5 மில்லியன். அடுத்தது ஃபாலோட் பை 112.3 மில்லியன். எது, மகாராஷ்டிரா. உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்து மகாராஷ்டிரா. பீகார் 103.8 மில்லியன். தென் வெஸ்ட் பெங்கால் 91.3 மில்லியன். அண்ட் த கம்பைன்டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ரெண்டும் சேர்த்து இப்போ பிரிச்சு இருக்கு. ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்தப்போ பார்க்குறப்ப கம்பைன்டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா 84.6 மில்லியன். These 5 states account for about half of the country's population. இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே, இந்த 5 மாநிலங்களில் மட்டுமே நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷனில் பாதி இருக்குது. எந்த மாநிலங்கள்னு சொன்னேன், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. இது மொத்தம் சேர்த்தே. சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. சிக்கிம் ஒரு ஸ்டேட் இருக்குது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, சிக்கிம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், இதெல்லாம். அதில் சிக்கிம் ரொம்ப கம்மியான பாப்புலேஷன், லீஸ்ட் பாப்புலேஷன் 0.61 மில்லியன். டெல்லி வித் 16.75 மில்லியன் பாப்புலேஷன் டாப்ஸ் அமங் த யூனியன் டெரிட்டரிஸ். நம்மளுக்கு 29 ஸ்டேட்ஸ் மாத்திரம் இல்லாமல் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அதில் நம்ம யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு டெல்லியை பார்க்குறப்ப என்சிடின்னு சொல்லியிருக்கேன், நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லியிருக்கேன். இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ்லேயே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற யூனியன் டெரிட்டரி எதுன்னா என்சிடி, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. டெல்லியில் மாத்திரம் எவ்வளோ இருக்குது, 16.75 மில்லியன் பாப்புலேஷன். The uneven distribution of population in the country is result of several factors. ஏன் வந்து பாப்புலேஷன் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபிசிக்கல்னால் ஏற்கனவே சொன்னேன், அங்கே இருக்க நிலப்பரப்பை பொறுத்து இருக்குது. அது வந்து மவுண்டனஸ் ரீஜனாக இருக்கலாம், இல்லை டெசர்ட்டடாக இருக்கலாம், வேலிஸாக இருக்கலாம், பிளெயின் இருக்கலாம், பிளாட்டோஸாக இருக்கலாம், இதை பொறுத்து. சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒன்சம், இது எல்லாமே காரணங்கள். எது ஃபிசிக்கல், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒன்சம். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் relief, climate, water, natural vegetation, minerals and energy resources. These are all the physical factors. Socio-economic factors consist of the region. என்னென்னு பார்த்தீங்கன்னா consist of religion, culture, political issues, economy, human settlements, டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் சோஷியோ எக்கனாமிக்காக பொருளாதார சமுதாய பொருளாதார காரணங்கள்னால அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியன் சொல்கிறோம். இப்போது ரிலீஜியன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, தஞ்சை பெரிய கோயில், அந்த ஏரியாவில் பாப்புலேஷன் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும், டூரிஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஷிம்லா, டார்ஜிலிங், முசோரி, நைனிட்டால், இதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்ஸாக, அங்கே பாப்புலேஷன் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? கல்ச்சர். அடுத்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக. இப்போ ஐ மீன் ஒரு கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்னு வர்றப்ப டெல்லி பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை, கல்கட்டா, மும்பை, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸாக, அங்கெல்லாம் என்னவாக இருக்கும், பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது, ஐ மீன் சிட்டி அர்பனாக இருக்குது, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அங்கெல்லாம் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, அங்கெல்லாம் பாப்புலேஷன் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். Density of population. It is expressed as number of persons per square kilometer. Density மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். அடர்த்தினா குண்டு குண்டாக இருக்கிறது சொல்லக்கூடாது. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில், ஒரு ஸ்கொயர்னால் ஸ்கொயருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா 4 × A சொல்லுவோம். ஒரு ஸ்கொயர் 4 பக்கமும்
ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்னு கணக்கெடுப்பாங்க இதில். அப்போ அந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் வாழறாங்க அதை வச்சு தான் என்னென்னு சொல்லுவோம், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அக்கார்டிங் டு 2011 த ஆவரேஜ் 2011 அப்படின்னா சென்சஸா, த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் 382 persons per square kilometer. இந்தியாவோட ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, 382 persons per square kilometer. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 382 பேர் வாழறாங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் கிடையாது, அது ஒரு சில இடத்துல மட்டும். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் திக்லி பாப்புலேட்டட் 10 countries ஆஃப் த வேர்ல்டு. இந்தியா வந்து மோஸ்ட் திக்லி மக்கள் தொகை அடர்ந்து காணப்படுற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று, 10 countries இந்தியாவும் ஒன்று. த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் பீகார். மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டடா ஸ்டேட் எது, பீகாரா. அண்ட் த ஸ்டேட் வித் லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அருணாச்சல் பிரதேஷா. ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கிறது வந்து என்ன, அருணாச்சல் பிரதேஷ் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது டென்சிட்டி. டெல்லி இஸ் த டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒன் வித், டெல்லி வந்து என்ன, ஐ மீன் யூனியன் டெரிட்டரிஸில் டெல்லி இஸ் அ டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒன் வித் 11,297 பர் ஸ்கொயர் கிலோமீட்டரா. யோசிச்சு பாருங்கள், பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு டெல்லியில் எவ்வளோ இருக்காங்க, 11,297 persons. while Andaman and Nicobar Islands have the lowest density of population. I mean யூனியன் டெரிட்டரிஸில் ரொம்ப டென்சிட்டி பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறது எங்கே, அந்தமான் அண்ட் நிக்கோபர். அதிகமாக இருக்கிறது எங்கே, டெல்லி, 11,297 per square kilometer. பாப்புலேஷன் growth and change. பாப்புலேஷன் வளர்ச்சி, மாற்றம், வளர்ச்சி அண்ட் சேஞ்ச். Population change refers to an increase or decrease of population of an area from one period to another period. அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ அதை தான் சேஞ்சுன்னு சொல்லுவோம், க்ரோத் வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஒரு ஏரியாவில் பாப்புலேஷன் ஆல் ஆஃப் அ சடன் இன்க்ரீஸ் ஆகும், ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்றுக்கு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சென்னை சொன்னேன், சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொன்னேன். ஆக்சுவலாக அந்த டெட்ராய்ட்ன்றது எங்கே இருக்குன்னு சொன்னேன், அமெரிக்காவில் இருக்க ஒரு சிட்டி. அங்கே வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருந்துச்சு. அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேறு இடத்துக்கு மாற்றினோடனே அந்த சிட்டியில் இப்போ வந்து என்ன, பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெட்ராய்ட் சிட்டியோட கவர்னர் வந்து இந்த மாகாணத்தை என்னால் பார்த்துக்க முடியாது, ஏன்னா இந்த மாகாணத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய முடியாது, வருமானம் இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் என்னவாயிடுது, கம்மியாகிடுது. அதுக்கு காரணம் நிறைய நம்ம பார்த்தோம், கல்ச்சரு, ரிலீஜியன், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷனு, குளோபலைசேஷனு, இண்டஸ்ட்ரீஸு, கல்டிவேஷன், இது எல்லாமே. ஒரு சில ஏரியாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆல் ஆஃப் அ சடன் என்னவாகும், குறைஞ்சும் போயிடும். பாப்புலேஷன் க்ரோத் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த பர்த் ரேட்டா. பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது, பர்த் ரேட்டா, பர்த் ரேட் பிறப்பு விகிதம், டெத் ரேட்டா இறப்பு விகிதம், அண்ட் மைக்ரேஷன். அந்த இடத்த வந்து என்ன பண்ணிடுறது, அது கிளம்பி போயிடுறது. நான் டெட்ராய்ட்டுன்னு சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு சிட்டியே இவாக்குவேட் ஆன மாதிரி, இண்டஸ்ட்ரீஸ் இல்லாததுனால. பட் இன் ஜென்ரலாக வந்து பாப்புலேஷன் குறையிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்கிறாங்க, பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு அண்ட் மைக்ரேஷன். தீஸ் 3 மேக் த சேஞ்சஸ் இன் பாப்புலேஷன். இது 3 தான் முக்கியமே பாப்புலேஷன் சேஞ்சஸ்க்கு, அதிகமாகிறது கம்மியாகிறது. பர்த் ரேட் ரெஃபர்ஸ் டு, பர்த் ரேட்னா பிறப்பு விகிதம்னா என்ன, ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் per 1000 people in a year. ஒரு வருஷத்துக்கு 1000 பேரில் 1000, அதாவது நம்பர் ஆஃப் birth rate refers to the number of live births per 1000 people in a year. 1000 பேருக்கு ஒருத்தர் பிறக்கிறது per year in a year. And death rate refers to the number of deaths per 1000 people in a year. 1000 பேருக்கு ஒருத்தர் இறப்பது, 1 year. இது ரெண்டுமே வந்து இயர், ஒரு வருஷத்துக்குன்னு தான் கொடுத்துருக்கு. The rapid decline in death rate is the major causes of the rapid growth of population in India. Death rate, decline in death rate அப்படின்றது முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு நம்மளோட பாப்புலேஷன் வளர்ச்சி விகிதத்துக்கு. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு வியாதி வந்தாலே இறந்து போயிடுவாங்க. மலேரியா, காலரா, டிப்தீரியா, டெட்டனஸ், போலியோ, மீசில்ஸ் இது மாதிரிலாம் வந்தால் இறந்துருவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போல்லாம் நம்மளோட ஆவரேஜ் டெத் ஏஜ்னு பார்க்குறப்ப 40 இருந்துச்சு. இப்போல்லாம் 60, 70, 80 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அப்போ
The rapid decline in death rate is the major cause for the rapid growth of population. Death rate குறையிறதுனால பாப்புலேஷன் என்னவாயின்னு இருக்கு, அதிகமாயிட்டே போயின்னு இருக்கு. growth rate of population in India கீழே கொடுத்துருக்கு. அந்த கிராஃபிக் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சென்சஸில் எடுத்தது. எவ்ரி 10 years சென்சஸில் எடுத்தது. இப்போ growth rate of population அப்படின்னு 1901 நம்மளுடைய பாப்புலேஷன் அப்படின்றது 0.9% தான் இருந்திருக்கு. 1901 1951 13.31 இருந்திருக்கு. 50 years after. அடுத்து 2001 நம்மளுடைய பாப்புலேஷன் எத்தனை பர்சன்ட் இருந்திருக்கு, 21.54% இருந்திருக்கு. அடுத்து இப்போ எவ்வளோ இருக்குது, குறைஞ்சிருக்கு. 17.64% குறைஞ்சிருக்கு. இது சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ்ன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க எடுத்து வெளியிட்டு அது அவங்களுடைய அந்த அக்யூரேட்டாக ரிசல்ட். இது மைக்ரேஷன். ஒன்று டெத் ரேட்டு பார்த்தோம், பர்த் ரேட்டு பார்த்தோம். அடுத்தது என்ன, மைக்ரேஷன். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கிளம்புறது. இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த ரீஜியன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸம். மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த ரீஜியன்ஸ் ஆர் டெரிட்டரிஸம். நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வருது, சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறது, இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறது, அந்த கண்ட்ரிலேருந்து இங்கே வர்றது. இட் கேன் பி இன்டர்னல் வித்தின் எ கண்ட்ரி. அது இன்டர்னலாக இருக்கலாம் வித்தின் எ கண்ட்ரி, ஆர் இன்டர்நேஷ்னல் பிட்வீன் த கண்ட்ரிஸாக வேறு நாட்டிலேருந்து இங்கே வர்றது. Internal by migration does not change the size of the population of a country, but it influences the distribution of population in a nation. Internal migration அப்படின்றது நம்ம நாட்டோடைய பாப்புலேஷனை பாதிக்காது. அவன் வாழறவன் எங்கே வாழ்ந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பீகாரில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி. பட் பாப்புலேஷன் டென்சிட்டின்றப்ப அது என்னவாயிடும், இன்க்ரீஸ் ஆகும். பீகாரில் இருக்கிறவங்களாம் வேலை நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி தமிழ்நாட்டில் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். It plays an important role in changing the composition and distribution of population. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மைக்ரேஷன்னால என்னாகும், இம்பார்ட்டண்ட் ரோலாக கம்போசிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்கிறதுக்கெல்லாம் இது தடையாக இருக்கும். இன் இந்தியா த மாஸ் மைக்ரேஷன் இஸ் ஃப்ரம் ரூரல் டு அர்பன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் விவசாயத்துக்கு இல்லை அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க நகர்ப்புறங்களுக்கு வர்றது, ரூரல்லேருந்து அர்பனுக்கு வர்றது ஒரு காரணம். அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டா. அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலையில்லா திண்டாட்டம். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா அவன் ஒரு படிப்பு படிச்சிருப்பான், அந்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை, அவன் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை. அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டாக. இந்த ரூரல் ஏரியாஸ் ஆர் த புஷ் ஃபேக்டர்ஸாக. புஷ் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் என்ன, அவனை வெளியேற வைக்குது அந்த இடத்த விட்டு. அண்ட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வேலைக்காக அவன் என்ன பண்ணுறான், அவன் படித்த படிப்புக்காக வேலைக்காகவும் அவன் வெளியே வர வேண்டிய நிலைமை. அந்த ஹையர் வேஜஸாக. அடுத்து சம்பளம் குறைவாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு சித்தாலோ ஒரு கொளுத்து வேலை செய்கிறவங்க, வீடு கட்டுற மேசன்ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம் அப்படின்னா, அதே நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க 1500 ரூபாய்க்கு வேலை செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த ஒரு, ஏன்னா அவங்க ஏரியாவில் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை, அவங்களுக்கு வருமானம் அங்கே கம்மியாக இருக்குது. அதுதான் ரீசனாக. இந்த அர்பன் ஏரியாஸ் காஸ் பை த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் த புல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் இன் த கண்ட்ரி. வேறு வழி இல்லாமல் புஷ் ஃபேக்டர்ஸ் அண்ட் புல் ஃபேக்டர்ஸாக அவங்க அங்கேருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை. அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, வேலை நிமித்தமாக இங்கே செட்டில் ஆயிடுறாங்க. பாப்புலேஷன் கம்போசிஷன். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், பாப்புலேஷன் கம்போசிஷன். Population composition refers to the characteristics. Population composition refers to the characteristics such as population எடுத்துடுறோம். பாப்புலேஷன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அதில் எல்லாத்தையுமே சேர்த்து எடுப்பாங்க. ஏஜ், செக்ஸ். ஏஜ் அப்படின்னா எத்தனை வயசில், எவ்வளோ வயசுலேருந்து எவ்வளோ வயசு இருக்கிறவங்க. செக்ஸ், மேலா ஃபீமேலா. மெட்டீரியல் ஸ்டேட்டஸு. தென் காஸ்ட், ரிலீஜன். மெட்டீரியல் ஸ்டேட்டஸ்னால் அவன் நல்ல வசதி வாய்ந்தவனா இல்லை ஏழையா, இதெல்லாம் வச்சு தான் அவங்கவுங்களுக்கு தர வேண்டிய இதுவெல்லாம் கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். caste, religion, language, education, occupation, etc. The study of composition of population helps us to understand the social, economic and demographic structure of the population. இது மாதிரி நம்ம பிரித்து எடுக்கிறதுனால நம்ம சமுதாயத்தில் எந்த இடத்துல மக்களுடைய சமுதாயமோ இல்லை அவங்களுடைய பொருளாதாரமோ பின்தங்கி இருக்குது இல்லையா அப்படின்றத நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்க முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், அவன் வசதி வாய்ந்தவனா இல்லையா அப்படின்றது எதை வச்சு சொல்லிடுவாங்க, அவன் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்டஸ், அவன் கொடுத்துருக்க அந்த படிப்பு வேலை வாய்ப்பை வச்சு சொல்லிட முடியும். ஏஜ் கம்போசிஷன்னா
The age composition of population refers to the number of people in different age groups in the country. இல்லையா ஏஜ்னு வர்றப்ப சின்ன வயசுலேருந்து 70-80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அந்த ஏஜ் கம்போசிஷன்ஸை கேட்பாங்க. நம்மகிட்ட கேட்குறப்பவே உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்களா, எத்தனை பேர் பசங்க, எத்தனை பேர், என்னென்ன வயசு, அப்புறமா அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வயசு, பெரியவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வயசு அப்படின்றத கேட்டு நோட் பண்ணுவாங்க. The age composition of population refers to the number of people in different age groups in a country. Population of a nation is generally grouped into three broad categories. Population India, population பொறுத்த வரைக்கும் 3 broad categories இருக்கு. என்னென்னா in India, the children who has been less than 15 years of age, 15 வயசுக்கு உட்பட்டவங்க வரைக்கும் ஒரு கேட்டகரி. அது எவ்வளோ இருக்குது நம்ம இந்தியாவிலனா, it constitute 29.5%, 29.5% தான் இருக்குது. And the people above 60 years constitute 8.0%. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தான் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும், 8.0%. ஃபஸ்ட்டு வந்து அப் டு 15 இயர்ஸ், அடுத்து 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க. ஸோ இவங்களை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டிபெண்ட் பாப்புலேஷன். 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் டிபெண்ட்டாக, அவங்க யாருன்னா சார்ந்திருக்கணும். 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க அம்மா அப்பாவை சார்ந்திருக்கணும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க பையனையோ பொண்ணையோ சார்ந்திருக்கணும். அதனால் இவங்களை என்னென்னு சொல்கிறோம், டிபெண்ட் பாப்புலேஷன் சொல்கிறோம். ஸோ த டிபெண்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா இஸ் 37.5%. எதை சொன்னோம், அந்த 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது 29.5%, அதையும் 60 above இருக்கிறது 8%, அதையும் சேர்த்தா எவ்வளோ வருது, 37.5%. இவங்க இந்தியாவில் டிபெண்ட் பாப்புலேஷன். 16 to 59 இயர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் 16 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும். ஏன்னா ஏஜ் லிமிட் 59 கவர்மெண்ட் ஏஜ் லிமிட். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62.5%. எவ்வளோ இருக்குது, 62.5%. இட் ஷோஸ் தட் அவர் கண்ட்ரி ஹேஸ் இனார்மஸ் மேன் பவர். அப்போ நம்ம கண்ட்ரியில் மேன் பவர் அப்படின்றது எவ்வளோ இருக்குது, அதிகமாக இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க, 62.5% யார் இருக்கிறது, என்ன 16 to 59 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க. அப்போ இவங்க தான் வேலை செய்யக்கூடியவங்க. அப்போ நம்மக்கிட்ட மேன் பவர் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. டிபெண்ட்டை விட இண்டிபெண்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, 62.5%. நெக்ஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ. ஆல்ரெடி we saw ஏஜ் கம்போசிஷன். Age means up to 15 years 29.5% and above 60 years 8.0%. So the dependent population is 37.5%. Then independent population, that is 16 to 59 years 62.5%. So it shows that our country has enormous population, manpower, working force. Then sex ratio, மேல் ஃபீமேல் ரேஷியோ அப்படின்றது. செக்ஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் பர் 1000 மேல் பாப்புலேஷன். ஆண்களில் 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய ப்ரொப்போர்ஷனில் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. செக்ஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ நம்பர் ஆஃப் ஃபீமேல் பர் 1000 மேல் பாப்புலேஷன். The sex ratio in our country is always unfavorable to females. sex ratio நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் unfavorable to females. ஏன்னா செக்ஸ் ரேஷியோ ஆண்களோட சதவிகிதம் தான், பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது, எக்ஸப்ட் கேரளா. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், ரீசெண்டாக எடுத்த சென்சஸில் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் த கண்ட்ரி இஸ் 940 ஃபீமேல் பர் 1000 மேல்ஸ். செக்ஸ் ரேஷியோ 2011 எடுத்த சென்சஸில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 940 ஃபீமேல்ஸ் இருக்காங்க அவுட் ஆஃப் 1000 மேல்ஸ். திஸ் சஜஸ்ட் தட் சைஸ் ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் லோவர் தென் த மேல்ஸ். இப்போ பெண்களோட பாப்புலேஷன் அப்படின்றது ஆண்களை விட கம்மியாக தான் இருக்குது. And it is in 1084 in Kerala and 1038 in Puducherry. பட் இதே வந்து கேரளாவில் 1038 ஆண்களோட சதவிகிதத்தை விட, பர்சன்டேஜை விட பெண்கள் வந்து 1038 இருக்காங்க. மேல் வந்து எவ்வளோ, 1000 தான். அதே மாதிரி புதுச்சேரி, பாண்டிச்சேரியில் எவ்வளோ இருக்காங்க, கேரளா 1084, தென் பாண்டிச்சேரி 1038. மேலோட பாப்புலேஷனை விட இங்கே 1038 அதிகமாக இருக்காங்க. The lowest sex ratio is recorded in the Union Territory of Dominant Diu. lowest sex ratio அப்படின்றது எங்கே பதிவாயிருக்கு ரெக்கார்டட்னா 618 அப்படின்றது டாமினன்ட் டையூ.
நம்மளுடைய யூனியன் டெரிட்டரிஸ் இன் 7ன்னு சொல்லியிருப்பேன். கோவா அப்படின்றது ஸ்டேட் அந்தஸ்து வந்தாச்சு. டாமன் டையூ, தென் நாகர் ஹவேலி, தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே பாண்டிச்சேரி. தீஸ் ஆர் ஆல் த யூனியன் டெரிட்டரிஸ். இதில் டாமன் டையோட செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது கம்மியாக இருக்குது. தென் லிட்ரஸி ரேட்டா, நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்றப்ப நாட் ஓன்லி தே டுக் பாப்புலேஷன், ஹியர் தே டுக் த லிட்ரஸி ரேட் ஆல்சோ. லிட்ரஸி மீன்ஸ் படிப்பறிவு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்றது. த பீப்புள் who are able to read and write are known as literates. They can able to read and write. படித்தவங்க அப்படின்றப்ப டோன்ட் திங்க் அபவுட் தே ஆர் கிராஜுவேட்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் ஆல். தே கேன் ஏபிள் டு ரைட் த 3 R's, ரீட், ரைட் அண்ட் அரித்மேட்டிக். எழுத, படிக்க, கணக்கு போட தெரிஞ்சவங்க. இவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம எஜுகேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். Literacy rate, the people who are able to read and write are known as literates. It is an important indicator of quality of people. படித்தவங்க அப்படின்றப்ப it shows their quality, அவங்களுடைய தரம். எப்படி படித்தவங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் டு த டோட்டல் பாப்புலேஷன் இஸ் டேர்ம்ட் as லிட்ரஸி ரேட். இருக்கிற பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜா. த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் பீப்புள் டு த டோட்டல் பாப்புலேஷன், ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் எத்தனை பர்சன்டேஜ் படித்தவங்க இருக்காங்க அப்படின்றது என்னன்னு சொல்கிறோம், லிட்ரஸி ரேட்டாம். தேர் ஹாஸ் பீன் எ ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் இன் த லிட்ரஸி லெவல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி லெவல் அப்படின்றது, படித்தவங்களுடைய சதவிகிதம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்தியாஸ் லிட்ரஸி ரேட் ஆஸ் பர் 2011 சென்சஸ் ஈஸா. 2011 எடுத்த சென்சஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் படித்தவங்களுடைய சதவிகிதம் பர்சன்டேஜ் அப்படின்றது 74.04%. ஃப்ரம் திஸ் த லிட்ரஸி ரேட் ஆஃப் மேல் இஸ், இதில் ஆண்களுடைய படிப்பறிவு, ஆண்களோட சதவிகிதம் அப்படின்றப்ப 82.14% அண்ட் ஃபீமேல்ஸ் 65.46%. லிட்ரஸி ரேட் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 74.04%. இதில் மேல் ஆண்களோட சதவீதம் 82.14% அண்ட் ஃபீமேல் 65.46%. இட் ஷோஸ் தட் ஸ்டில் தேர் இஸ் அ வாஸ்ட் கேப் 16.68% பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட். இன்னமும் நம்ம எஜுகேட்டட்னு சொல்கிறோம், பெண்களுக்கு என்ன சொல்லிடுறோம், சம உரிமை இருக்குது, சம அந்தஸ்து இருக்குது, எல்லாமே சொல்கிறோம். பாரதியார் சொன்ன மாதிரி ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை பாரென்று கும்மியடி அப்படின்னு சொன்ன மாதிரி பாரதியார் அப்போவே பெண் விடுதலைக்காகலாம் நிறைய குரல் கொடுத்தவர். அவர் சொல்லி இன்றைக்கி எத்தனையோ வருஷம் ஆகிடுது. இந்தியா இண்டிபெண்ட் ஆகிட்டே இன்றைக்கி என்ன 70 இயர்ஸ்க்கு ஆகுது. எனி ஹவ் இவ்வளோ இருந்தானாலும் இந்தியாவில் பெண்களோட லிட்ரஸி ரேட்டை, படிப்பறிவு விகிதம் அப்படின்றது என்னவாக இருக்குது, ஆணை விட பெண்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ 16.68% between the male and female literacy rate. Kerala ranks first in the country with the literacy rate of 93.91%. இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்லேயே, மாநிலங்கள்லேயே கேரளாவில் தான் படிப்பறிவு விகிதம் அப்படின்றது எவ்வளோ இருக்குது, 93.91%. followed by Union Territory Lakshadweep with 92.28%. இதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி லக்ஷதீப் அப்படின்னு சொல்லுவோம். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் அரேபியன் சீல சிச்சுவேட்டாக இருக்குது. இந்த யூனியன் டெரிட்டரியில் 92.28%. The lowest literacy rate is found in Bihar, 63.82%. இந்தியாவிலே லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்றது எங்கே இருக்குது, பீகாரில். எவ்வளோ இருக்காங்க, 63.82% லிட்ரஸி ரேட் இருக்குது. ஆக்குபேஷ்னல் ஸ்ட்ரக்சரம், த எக்கனாமிக்கலி, அதாவது ஆக்குபேஷன் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு. economically active part of a country's population is enumerated during the census operation and stated as workers. economically அவங்க படித்தவங்க அப்படின்னு இருந்தாலும் பொருளாதாரத்தில் அவங்களோட பங்கு என்ன இருக்குது, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான வருமானம் இருக்குது, படிப்பறிவு இருந்தாலும் வருமானம் என்ன இருக்குது, அந்த வருமானம் நாட்டுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவங்க வாங்குகிற அந்த சேல்ரி அதை பொறுத்து தான் அவங்க என்ன பே பண்ணுவாங்க நாட்டுக்கு, டேக்ஸாக. Economically active part of a country's population is enumerated during the census operations and stated as workers. Workers are placed under threefold categories in census record. Workers அப்படி எடுக்கிறப்பவே இங்கே த்ரீ கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். They are main workers, marginal workers and non-workers. Main workers, marginal workers and non-workers. According to the census of India, இந்தியாவில் எடுத்த சென்சஸில்
all those who had worked for the major part of the preceding year, at least 6 months or 183 days. அதாவது all those who had worked for the major part of the preceding year, அந்த வருஷத்தில் முக்கால்வாசி நாள் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். மேஜர் பார்ட்டு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸா இல்லையா 183 டேஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, ஆர் ரெக்கார்டட் அஸ் அ மெயின் ஒர்க்கர்ஸா, அவங்கள என்னன்னு சொல்கிறோம் நம்ம மெயின் ஒர்க்கர்ஸ். 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். மெயின் ஒர்க்கர்ஸ், மார்ஜினல் ஒர்க்கர்ஸ், நான் ஒர்க்கர்ஸ். இந்த மெயின் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க கட்டாயம் 6 மாதம் இல்லை 183 டேஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். those who worked for less than 6 months are recorded as marginal workers. 6 மாதத்துக்கும் கம்மியாக 183 டேஸ்க்கும் கம்மியாக ஒர்க் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்கிறோம், மார்ஜினல் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் த பீப்புள் who have not worked at all comes under நான் ஒர்க்கர்ஸ். வேலையே செய்யாமல் இருக்கிறவங்க, வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, வேலையே செய்யாமல் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்கிறோம், நான் ஒர்க்கர்ஸ். பாப்புலேஷன் டைனமிக்ஸ். Human population dynamics is a field that tracks factors related to changes in the size of population and its characteristics. Population dynamics, human population அப்படின்றது it's a field of tracks factors related to changes in the size of population and its characteristics. Size of population அப்படின்றது எப்படி வந்து மாறுறது, கம்மியாகிறது, இன்க்ரீஸ் ஆகிறது, மாட்ரேட்டாக இருக்கிறது, அதோடைய தன்மைகள் என்ன. Predicting population changes is an important aspect of population studies. Population increase ஆகும் கம்மியாகும் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே சொல்லிடுறது. இந்த ஏரியாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில காரணங்கள்னால அந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதிகமாக இருக்கலாம், அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இருந்த பாப்புலேஷன் கம்மியாகும், காரணம் என்ன, அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் இருக்கலாம், கல்டிவேஷன் இல்லாமல் இருக்கலாம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ முன்கூட்டியே வந்து பாப்புலேஷன் அப்படின்றது அதிகமாகிறதா கம்மியாகிறதா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட முடியும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா? க்ரோயிங் ப்ரெஷர் ஆஃப் பாப்புலேஷன் ஆன் ரிசோர்ஸ் பேஸாக, எதை பேஸ் பண்ணியிருக்கு, ரிசோர்ஸ், இருக்கிற இயற்கை வளங்கள். கிரியேட்டட் பை சோஷியோ எக்கனாமிக், இதனால் என்ன வருது, சோஷியோ எக்கனாமிக், சமூக பொருளாதாரம், கல்ச்சுரல் கலாச்சாரம், பொலிட்டிக்கல் அரசியல், எக்காலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். அவங்க இருக்க ஃபிசியோகிராஃபி, இருக்க இடம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இடம் இல்லை. அண்ட் என்விரான்மெண்டெல்லாம் சுற்றுச்சூழல் பாதிப்பு. ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோம், நம்ம க்ரோத் பாப்புலேஷன் டென்சிட்டின்னு பார்க்குறப்ப ஒரு இடத்துல 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் இருக்காங்க அப்படின்றப்ப அங்கே என்ன ஆகும், சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படும். த பாப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ் வேரி இன் ஸ்பேஸ் அண்ட் டைம். பாப்புலேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது இட் வேரிஸா இன் ஸ்பேஸ் ஆஸ் வெல் அஸ் டைம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அடுத்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் டிஃபர் ஃப்ரம் ரீஜியன் டு ரீஜியனா, ஒரு இடத்துல இருக்க பாப்புலேஷன் இன்னொரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அதுக்கு நிறைய காரணங்கள் ஏற்கனவே சொன்னேன். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டாக, தென் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டெவலப்டாக, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம். அப்போது இந்த ஏரியாலலாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, விவசாயம் இல்லை வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இல்லை, மவுண்டனஸ் ரீஜியனு, ஆரிட் ரீஜியன், இங்கெல்லாம் பாப்புலேஷன் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். சம் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் கிரியேட்டட் பை ஓவர் பாப்புலேஷன் இன் அவர் கண்ட்ரி ஆர், பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது நம்ம கண்ட்ரியில் அப்படின்னு வர்றப்ப, ஓவர் க்ரௌடிங், அதாவது ஒரு இடத்துல 500 பேர் இருக்கிற இடத்துல 1000 பேர் இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஓவர் க்ரௌடிங். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 100 ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னா 100 ஃபேமிலிஸில் 4 பேர் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்க யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரைனேஜ் வாட்டர், இது எல்லாமே. அப்போது ஓவர் க்ரௌடிங்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக அடுத்து என்ன வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, அந்த படிப்பு சார்ந்து அவங்களுக்கு அந்த வேலை கிடையாது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், கிடைச்ச வேலையை செய்யறது. பிகாஸ் ஆஃப் தர் லிவிங், அவங்களோட லிவிங்காக என்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்யறது. லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் என்னவாடும், கம்மியாகப்படும்.
ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேரில் அவங்களோட ஏர்னிங் 10,000 அப்போது ஓகே நார்மலாக இருக்க முடியும் மாட்ரேட்டாக. அதே அந்த ஃபேமிலியில் 2,000 3,000 தான் டெய்லி வேஜஸ்ன்றப்ப அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் என்னவாகும், கம்மியாகும். வாழ்க்கை தரம் கம்மியாகிறத பற்றி நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்றைக்கி வேர்ல்டில் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா அங்கே வாழுற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த கண்ட்ரியோடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. தென் மால் நியூட்ரிஷன், அடுத்து சத்தான உணவு கிடையாது, கிடைச்சதை சாப்பிட்றோம். நம்ம இல்லை, நம்மளை விட பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க மால் நியூட்ரிஷன். அவங்களுக்கு மால் நியூட்ரிஷன்னா டெலிஷியஸ் ஃபுட்டு சொல்லலை, ஒரு நாளைக்கு இத்தனை கேலரிஸ் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணும். அதாவது 2300 கேலரிஸ் ஆஃப் ஃபுட்டு. 2300 கேலரிஸ் ஆஃப் ஃபுட்டுன்னா 2300 கிலோ ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில், நம்மளும் கூட தான், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபேட்டு, ப்ரோட்டீனு, விட்டமின்னு, கார்போஹைட்ரேட்ஸு அப்படின்னு எல்லா வகையான இதுவும் சேர்ந்து நம்ம சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதில்ல. அப்படி இல்லாமல் நிறைய பேர் என்ன கிடைச்சதை சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மால் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ், இருக்கிற இயற்கை வளங்களை ஒழுங்காக பயன்படுத்தலை, மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக. இயற்கை வளங்களையும் சரி விவசாயமும் சரி மிஸ்மேனேஜ்மெண்ட், ஒழுங்காக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக, இருக்கிற சுற்றுச்சூழலை என்ன நம்மளை பாதிக்கிற மாதிரி இருக்குது. நார்மலான என்விரான்மெண்ட் இல்லை, சுற்றுச்சூழல் இல்லை. அதனால் நிறைய என்ன வருது, நம்மளுக்கு வியாதிகள்லாம் வருது. வியாதிகள் வந்தால் நம்மளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இத்தனை மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற டாக்டர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற டீச்சர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற இன்ஜினியர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருக்குது ப்ரொபோர்ஷன்ஸ். அந்த வகையான எந்த ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. பிகாஸ் ஆஃப் வாட்? ஓவர் க்ரோயிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஒரு ஆப்பிளை 4 பேர் கட் பண்ணி சாப்பிட்டா ஓகே, அதே ஆப்பிளை 10 பேர் கட் பண்ணி சாப்பிட்டா நோ யூஸ் அட் ஆல். ஒரு ஆப்பிள் ஒருத்தர் சாப்பிட்ணும் அப்படின்றது சரி, இல்லாத பட்சத்துக்கு 4 பேர் சாப்பிட்றோம். அப்போ அதே 10 பேர் சாப்பிட்டா நோ யூஸ் அட் ஆல். அந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே.